உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய் ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை, நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இருக்க போகுது. இந்த விரையாதிபதி அந்த இடத்திலேயே மறைவு ஸ்தானத்திலேயே வந்திருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த கலத்திரக்காரகனும் கூட. அந்த கலத்திரக்காரகன் 12ஆம் இடத்துல வரும்போது நிறைய வெளிநாடு வெளியூர் வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு காலகட்டமாகவும், தன்னுடைய கணவன் மனைவி பந்தங்கள் அப்படின்றது வெளியூர்ல நல்ல சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்போட இருப்பாங்க. இதே இது அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறது, இது எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த காலகட்டத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக இவர்களினுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உபஜய ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடையும் இந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல இந்த வேலைகள் நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு நினைத்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு துணிவோடு ஒரு தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த முடிவுகள்லாம் எந்தெந்த மாதிரியான இடத்துல இந்த ஒரு முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய சில ரிஷபராசி என்பர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உறவுகளும் குடும்ப உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. நீங்க இந்த வேலையை விட்டு போக வேண்டாம், நீங்க இந்த தொழில் செய்ய வேண்டாம், நீங்க இந்த மாதிரியாக இதை செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் மன சஞ்சலத்துக்கு ஆளாகி அந்த முடிவுகளை எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அந்த முடிவுகளை தன்னம்பிக்கையோடு ஒரு துணிச்சலான என்னுடைய ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு துணிச்சலோடு எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இந்த 45 நாட்கள் இந்த மே மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதுவும் போக இப்பதான் வெளியில வேலைக்கு வர்றாங்க, கல்லூரி வாழ்க்கை முடித்து வேலைக்கு
வர்றாங்க அப்படின்றவங்களுக்கு இம்மிடியட்டா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், அதுவும் கேம்பஸ் இன்டர்வியூலயே எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த நேரத்துல அந்த செவ்வாயினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுது, அடுத்து 7ஆம் இடத்துல விழுது. 6ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாகவும் 7ஆம் இடத்துல 8ஆம் பார்வையாகவும் தான் அந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். இதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தன்னுடைய கடன் அமைப்புகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப யாருக்காவது கடன் தீரணும் அப்படின்ற பட்சத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த குளிகை நேரத்துல இவர்கள் அந்த கடனை முடிக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்தாங்க அப்படின்னா அந்த கடன் முழுமையாக அடைஞ்சிடும். அந்த செவ்வாயே இவர்களினுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த 45 நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன கடன் அப்படின்றது உங்களுடைய திசாபுத்திகளின் அடிப்படையில் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்காம போகவே மாட்டார். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்துரஸ்தானம். ஒன்னா கடனை கொடுக்கணும், வியாதியை கொடுக்கணும், இல்ல எதிரிய கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோனோ இல்ல ஒரு பர்சனல் லோனோ வச்சுக்கிறது நல்லது. முழுமையான கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஆசைப்படாமல் ஒரு நல்ல ஒரு விதமாக ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஹோம் லோன் போட்டு வைக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜொல் லோன் போட்டுக்கிறது, இந்த மாதிரியாக எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து முழுமையாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பயிற்சி எல்லாமே சேர்ந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னுடைய உடல் நலன்ல சின்னதான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், அடுத்து கர்ப்பப்பை சார்ந்த சில தொந்தரவுகளை கொடுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா மெனோபா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளை எல்லாம் இந்த 45 நாட்களுக்கு பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா அந்த பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதியையும் கொடுத்து அதற்குண்டான நிவாரணத்தையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வயதானவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த உயிர் கண்டங்கள் அப்படின்னு இல்லாம தலைக்கு வந்தது தலபாகையோட போச்சு அப்படின்ற மாதிரியாக பெரிய பிரச்சனையா வந்திருக்க வேண்டியது ஒரு சின்ன அளவுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அந்த வயதானவர்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் 7ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக வரன் அமையறதுல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு வரன் அமையறது வெளியூர் வெளிநாட்டுல அமையும். கணவன் மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னா வெளியூர்ல நீங்க மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது. வெளியூர் மாற்றம் செய்யும் போது அந்த குடும்ப உறுப்பினர்களின் தொந்தரவுகள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய குடும்ப உறவுகள் தான். அந்த குடும்ப உறவுகள்னால நிறைய சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இதை ஒரு இடமாற்றத்தின் மூலமாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல சரி செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய முயற்சிகள்ல மாணவர்கள் ஈடுபட போறாங்க. ஏஐ சம்பந்தப்பட்ட டெக்னாலஜில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொண்டு வருவதற்குண்டான புது முயற்சிகளை மாணவ பருவங்கள் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். வெளியூர் வெளிநாட்டுல இந்த மாணவர்களினுடைய அந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த இந்தியால பிறந்த மாணவர்கள், இந்த ஊர்ல பிறந்த மாணவர்கள் இவர்கள் நல்லா இந்த இடத்துல சாதிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு என்ன சொல்றது ஒரு குரூப்பா சேர்ந்து சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் மாணவர்கள் இந்த இடத்துல நிறைய சாதனைகளை புரிவதற்குண்டான ஒரு நேரமாகும். 6ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்வையிடும் போது நிறைய ஒரு
விஷயத்துல வெற்றியை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு வாலிபால்ல இருக்கிறாங்க, ஒரு கால்பந்துல இருக்கிறாங்க, ஒரு கூடைப்பந்து அந்த மாதிரியாக வெவ்வேறு விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள், அத்லெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வெற்றியை அடைவதற்குண்டான ஒரு நேரம், ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியாக குரு சனி புதன் இந்த மாதிரியான 3 தசாபுத்திகளினுடைய அமைப்பு அப்படின்றது இருக்கும். இந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.